ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இந்த 2025 அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த 2024 விட 2025 நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் 2025 பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது. அதாவது 4/2/2025 பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆனா 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் குரு பெயர்ச்சி ஆகி 18/10/2025 அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. ஆனா குரு பகவான் 11/11/2025 வக்ரம் ஆயிடுறாரு. திருப்பி அடுத்து இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 29/3/2025 அப்போ பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதே இது பாத்தீங்க அப்படின்னா 18/5/2025 ராகு கேது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி பயிற்சியாளர். இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த 12 ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும், இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது இடம். மேசராசியில ஆரம்பிச்சு உங்களுடைய 7வது இடம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கணும். இந்த 2024லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, துலாம் ராசி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கஷ்ட சூழ்நிலைகளை சந்திச்சிருக்க வாய்ப்பு உண்டு. 160% பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமையில இருந்தாலும் 40% கஷ்ட சூழ்நிலையில அனுபவிச்சிருப்பீங்க. இந்த அனுபவிச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முழுமையா பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிறக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைப்பு வருதோ அதுதான் விதி ஜாதகம். இந்த விதி ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி, ராசி ராசிநாதன் சுப கிரகத்தோடு இணைவு பெறுவதோ, சுப கிரகங்கள் ஏதேனும் பார்ப்பதோ உங்களுடைய ஆயுளை வளர்க்கும், உடல்நிலை நல்லா இருக்கும். இன்னைக்கு நிலைமை அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி காலங்கள். இந்த தசாபுத்தி நமக்கு சிறப்பா இருக்குமா, அதாவது படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தா படிப்பு நல்லா இருக்குமா, திருமண வயசுல திருமணம் நடக்குமா, சம்பாதிக்கக்கூடிய வயசுல சம்பாதிப்போமா, வீடு கட்டுவோமா, வண்டி வாகனம் வாங்குவோமா, எல்லா நினைப்புமே இந்த துலாம் ராசினியர்கள் கண்டிப்பா செய்வாங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலைமையில உங்களுடைய லக்னமா இருக்கட்டும், ராசியா இருக்கட்டும், துலாம் லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் என்ன வந்தாலுமே அதை தாண்டி மேல போய்கிட்டு இருப்பார். அதுக்கு ஒத்துழைப்பு தசாபுத்தி இருக்கணும். அப்படி தசாபுத்தி சிறப்பா இருக்கு அப்படின்னா என்ன கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். அப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லாதான் இருக்கும், அதுல எந்த குறைபாடும் இருக்காது. இந்த 2025 பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராஜ கிரகங்களான குரு பகவான், ராகு கேது, சனி பகவான், இந்த 4 கிரகங்களுமே மையமா வச்சுதான் ஒரு ஜாதகத்துல ஒரு நல்லது கெட்டது முடிவு பண்ண முடியும். அப்படி முடிவு பண்ணும் பொழுது உங்களுடைய ராசிக்காக 3ஆம் இடமான தனுசு ராசிக்கும்
உங்களுடைய 6ஆம் இடமான மீன ராசிக்கு உள்ள அதிபதி குரு பகவான். குருவாகப்பட்டவர் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 5ஆவது மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே இருக்காரு. அப்போ உங்களுக்கு இந்த 2025 எல்லா கிரகமும் மாறினாலுமே அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு. ஆனா பெயர்ச்சி ஆகிறது இந்த 14/5/2025 பெயர்ச்சி ஆகி உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. அந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போய் உங்களுடைய ராசியா 5ஆம் பார்வையா பாக்குறாரு. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நல்ல கல்வி ஸ்தானம், எல்லாமே அதுதான். அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5ஆம் இட பார்வையா பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகம், தேவ குரு. வளர்பிறை சந்திரனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், எல்லாமே இந்த 4 கிரகங்கள் வந்து சுபக்கிரகம்னு சொல்லுவோம். அந்த சுபக்கிரகத்தினுடைய பார்வையோ சுபக்கிரகத்தினுடைய இணைவு பெறதோ தசாபுத்தி நடக்கிறதோ இல்ல 6ஆம் வீட்டு அதிபதி 8ல இருந்து நடத்துற தசாபுத்தி இந்த மாதிரியோ அதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்ப நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதக்கோள்களும் கொடுத்துரும். அதுதான் கோச்சாரம். அப்படி சொல்லும் பொழுது எல்லாமே ஒருவருக்கு ஒத்துழைக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கை என்பது செல்வ செழிப்பான வாழ்க்கையே. ஒருத்தன் கோடீஸ்வரனாகவும் பிறப்பேன், ஒருத்தன் ஏழ்மையாகவும் பிறப்பேன். ஏழ்மையா பிறந்தவன் கோடீஸ்வரனா ஆகுறதும் உண்டு, கோடீஸ்வரனா பிறந்தவன் ஏழ்மையா ஆகுறதும் உண்டு. இது சகஜமான விஷயம். அவரவருடைய கர்ம வினைக்கு உள்பட்டுத்தான் 80% நடக்கும். நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 20% நடக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னா இது 80% 60% வெற்றியா இருந்தாலும் 40% கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த கஷ்ட சூழ்நிலைகளே இருக்கு அப்படின்னா நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன், துலாம் ராசி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்றீங்க. இது நான் ரொம்ப கஷ்ட சூழ்நிலை பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை தான் சந்திச்சிருக்கேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கஷ்ட சூழ்நிலைகளே இருந்தாலும் எல்லாருக்குமே கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி கடந்து போறவங்க பெரிய விஷயம். கடக்க முடியல, சக்தி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அடி விழுந்துதான் தீரும். இந்த மாதிரி சூழ்நிலையில உள்ளது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 குரு பார்வை உங்களுக்கு இல்லை. குரு பார்வை 2025 வருது. உங்களுக்கு 4ஆம் இடமான மகர ராசிக்கும் 5ஆம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான். சனி பகவான் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம், கொடூர பாவி அப்படின்னே சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து நமக்கு ஒரு தாக்கம் வருது அப்படின்னா சனியினுடைய தாக்கத்தை கண்டு பயப்படாத ஒரு ஜாதகர் இல்லை. நல்ல நிலைமையிலே இருந்தாலும் சரி, அவங்க ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் சரி, சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா கடவுளே நமக்கு வந்து 7.5 சனி வருது, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனத்தாட்டு அவங்களுக்குள்ள வந்துடும். அது தானாவே வந்துடும். தானாவே வந்துருச்சு அப்படின்னாலே அவருடைய தாக்கம் என்பது எல்லோருக்கும் தாக்கம் இருக்காது. 30 வயசுக்குள்ள சனியினுடைய தாக்கம் ஒரு வாட்டி வந்துடும், 60 வயசுக்குள்ள 2வது சுத்து வந்துடும், 90 வயசுக்குள்ள 3வது சுத்து வந்துடும். இந்த 30 வருஷத்துல அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இது ஒரு 7.5 வருஷம் நடக்கும். 30 வயசுல 15 வருஷம் சனியினுடைய தாக்கத்திலேயே இருக்கக்கூடிய நீங்க எல்லாருக்குமே நல்லது நடக்காதா அப்படின்னு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா முதல் வர்றது மங்கு சனி, 2வது வரக்கூடியது பொங்கு சனியாகவும், 3வது மரணச்சனி இல்ல 3ஆம் சனி அப்படிலாம் நம்ம சொல்றோம். இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசில இருந்து 23 ராசிலேயே போயிட்டாரு அவர் கேது பகவான். ஆனா இந்த ராகு கேதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 2025 உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய இடத்தை 11ஆம் பார்வையா பார்ப்பாரு. அப்ப எப்படி இருக்கும்? புனித யாத்திரைகள் செல்றது, வெளியூர் வெளிநாடு போறது, கோயில்ல போய் சாமி கும்பிட போறது, நான் கோயிலுக்கே போறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கண்டிப்பா போவீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு மன மாற்றமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கூட அமைய வாய்ப்பு உண்டு.
இந்த முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்குன்னு இந்த 12 ராசிலையும் சொந்த இடம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. இப்ப மேசராசி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா செவ்வாயுடைய இடம் வீடு சொல்றோம். இந்த ராகு கேதுக்கு கிடையாது. ஆனா பலம் பொருந்திய கிரகம். எந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ அந்த இடத்த சொந்தம் கொண்டாடிக்கிறது அவருடைய வேலை. அந்த இடத்து மூலியமா இருந்து ஒரு தசாபுத்தி நடத்துறதோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கிறதோ சுப கிரகத்தோடு சேர்றதோ எல்லாமே சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய வேலையை இவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொண்டது இந்த கிரகங்கள். ஒரு ஜாதகருக்கு இந்த 4 கிரகங்கள் சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் இதை மையமா வச்சு ஒரு விதி ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது அதுல ஏதாவது பார்க்கணும், நல்ல விஷயங்கள் இருக்கு கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது இந்த கிரகங்களுடைய அடிப்படையில தான். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தசாபுத்திகள் கோச்சாரங்கள் எல்லாமே சிறப்பா இருந்தாலும் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய 2ஆம் இடம் தனஸ்தானமான வாக்குஸ்தானமான விருச்சக ராசிக்கும் உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான். அவர் உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான கடக வீட்டுல வந்து அவர் நீசம் பெற்றிருக்காரு. செவ்வாய் பகவானுடைய பயணகாலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 நாள் ஒரு ராசியை கடக்க. அவர் கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்கு மேல இங்கதான் இருக்காரு. எப்படி வக்ரம் பெற்று இருக்காரு. முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றது வக்ரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் நீச வக்ரம் பெறுவது தொழில் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போறிய உச்சத்துக்கு சமம். இந்த நீச வக்ரம் பெறுறது உச்சம் பெற்ற கிரகத்துக்கு சமம். அப்ப இந்த 10ஆம் இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை அவர் பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் காலம் கண்டிப்பாக உண்டு இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம். ஆனா ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடமான மீன வீட்டுல இருந்து உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாகம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு அப்படின்னாலே வந்து ஒரு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நல்ல நிலைமையில வச்சுக்கக்கூடிய ஒரு நபர். தன்னலம் மற்ற பிறருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொடுக்கக்கூடியவர். தனக்கே இல்லை அப்படின்னாலும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உண்டு. அவர் தான் குரு பகவான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பார்வை 5வது மாசத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை என்பது திருமணமா இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வேலையில ப்ரமோஷனா இருக்கட்டும், சம்பள உயர்வா இருக்கட்டும், எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2025 2024 விட 2025 ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம்.